எல்லையில்லாதது, எங்கும் நீக்கமற நிறைந்தது, எல்லாவற்றையும் தமக்குள் அடக்கியது. அதனை ஒருபோதும் முழுமையாக அறிந்ததில்லை. இவ்வுலகில் எண்ணற்ற மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அதை முழுமையாக அறிந்தார்களா என்று நினைத்தால் அவ்வாறு ஒருபோதும் இல்லை என்று தான் கூற முடியும். காரணம், அவர்களுடைய கொள்ளளவெல்லாம் ஊசிமுனையளவு. ஆனால் பிரம்மத்தின் தன்மையோ எல்லையில்லாதது, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. இப்பிரபஞ்ச வெளி ஒவ்வொரு நொடியும் பறந்து விரிந்து கொண்டே சென்று கொண்டிருப்பது போல் அதனுடைய தன்மை நாம் ஒருபோதும் அறிய இயலாது. ஆகவே அதனுடைய தன்மை ஒவ்வொருவர் வாழ்விலும் உயர்ந்த ஒரு தன்மையையும் உயர்ந்த இரகசியங்களையும் அது வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவ்வாறே எமக்கும் சில உயர்ந்த இரகசியங்களையும் உயர்ந்த தன்மைகளையும் அனுபவங்களையும் பிரம்மம் கொடுத்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நான் ஆனந்தமடைந்து கொள்கிறேன். எமக்கு கிடைத்த இந்த அனுபவங்களை எல்லாம் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், இது எமக்கானதன்று. பிறருக்காகவே இந்த அனுபவங்களை எமக்கு இறைவன் வழங்கி இருக்கலாம். அதை நான் கொடுத்து விட்டால் என் மனம் வெற்றிடமாக மாறிவிடும். அப்பொழுது என் மனத்தே பிரம்மத்தை நான் அங்கே பிரதிஷ்டை செய்து கொள்வேன் என்பதுதான் உண்மை. காரணம், அது பற்றற்ற நிலை எமக்கு அருளும் என்று நான் நினைத்து கொள்கிறேன். எமது வாழ்க்கையில் நடந்த இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் சிறிது காலத்திற்கு முன்பு ஆன்மீக அன்பர்களை சந்திப்பதற்காக மலேசியா, சிங்கப்பூர் சென்றேன். அவ்வாறு சென்ற இடத்தில் நான் மிகவும் அன்புடன் நேசிக்கப்பட்டேன். அங்கே இருக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் சென்றேன். அவர்களெல்லாம் என்னை அன்புடன் நேசித்தார்கள். பிறகு அந்த பயணத்தை முடித்து கொண்டு நான் அங்கோர் வாட் ஆலயம் காண வேண்டும் என்று சிறுவயதில் முதலே எமக்கு ஒரு விருப்பம் இருந்ததனால் நான் அங்கோர் வாட் செல்ல முடிவு செய்தோம். நானும் என்னுடன் 2 நண்பர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் மலேசியாவை முடித்துவிட்டு அங்கிருந்து கம்போடியா சென்றோம். முதல் நாள் கம்போடியாவில் நாங்கள் ஒரு விடுதியில் உணவருந்த எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது. அது மிகவும் பிரம்மாண்டமானது. அங்கே நடந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கற்பனைக்கு எட்டாதது. அங்கே பரிமாறிப்பட்ட உணவுகளெல்லாம் பல ஆயிரம் இருக்கலாம். அது கற்பனையில் கூட நான் கண்டதில்லை. அவை மிக பெரும் உயர்ந்த அந்நாட்டின் கலாச்சாரமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய மக்கள் எல்லாம் அங்கே படையெடுத்திருக்கிறார்கள். அது மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு விடுதியாக இருந்தது. அன்று உணவு முடித்துவிட்டு நாங்கள் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு விடுதிக்கு சென்று தங்கினோம். நான் அங்கே தனியாக ஒரு அறை எமக்கு கொடுக்கப்பட்டது. நான் சென்றதிலிருந்து என் மனம் பிரம்மத்தை மட்டுமே நினைத்து ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருந்தேன். என் மனம் தூக்க நிலையிலே இருப்பதாகவே நான் உணர்ந்து கொண்டேன். அன்று நான் உறங்கச் செல்வதற்கு முன் என் அன்னை மகாகாளியை நான் எப்பொழுதும் பூஜிப்பது வழக்கம். அதை நான் மறந்ததே இல்லை. அதன் என்னுடனே நான் வைத்திருக்கிறேன். என்னுள் நானாகவே அதை நான் வைத்திருப்பதனால் எப்பொழுதும் அந்த சிந்தனை நான் மறந்ததில்லை. நான் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரமாக என் அன்னை எமக்குள்ளே வீற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்று அன்னையிடம் நான் கேட்டது, அன்னையே, நான் மிக நீண்ட தூரம் வந்திருக்கிறேன். நாளை நான் அங்கோர் வாட் ஆலயம் செல்கிறேன். எமக்கு உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த அன்பையும் நீ எமக்கு அருள வேண்டும். அதன் இரகசியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன். எதற்காக நான் இதை கேட்டேன் என்பது கூட எமக்கு தெரியாது. இறைவனிடம் ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டே அவர்களுடன் உரையாடி கொண்டிருப்பதை நான் விரும்புவனாக இருப்பதனால் நான் இதையும் கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொரு நொடியும் நான் அதில் திளைத்து போயிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அன்னையும் என்னிடம் கூறினார், நாளை உமக்கு ஒரு மிக பெரும் ஆச்சரியமான ஒரு செயல் உமக்கு கொடுக்கப்படும்.
நீ கட்டடக்கலையை கண்டு பிரமிக்கும் காலத்தில், இது நிகழ்ந்த காலத்திற்கு நான் உன்னை கூட்டிச் செல்வேன். அது மிக பெரும் காலப்பயணமாக இருக்கும். அங்கே நீ கண்ட காட்சிகளெல்லாம் நீ கற்பனை கூட செய்ய இயலாத ஒன்றாக இருக்கும். அவை உமக்கு மிக பெரும் ஒரு ஞானத்தையும் அர்த்தத்தையும் வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதுதான் உண்மை என்று கூறினார். நான் மிகவும் சந்தோஷமடைந்து கொண்டேன். காலப்பயணம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அது எவ்வாறு நிகழும் என்பதையும் எவ்வாறு நிகழ்த்தப்படும் என்பதையும் நான் அறிந்திருக்கவில்லை. அது எம்மை பொறுத்தளவு கற்பனையான ஒன்றாகவே இருக்கும் என்றே நான் நினைத்து கொண்டிருந்தேன். இவையெல்லாம் பேசும் பொழுது எமக்கு ஒரு சிறு விருப்பம் ஏற்பட்டது. என்னுடன் வந்த நண்பர்கள் அவர்களும் இந்த காலப்பயணத்தை அறிந்தால் அது எமக்கு மிக பெரும் ஆனந்தத்தை கொடுக்குமே. நான் எமக்காக இவ்வளவு தூரம் வந்த அவர்களுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டதாகவும் அதை நான் தீர்த்து கொள்வதற்கு இந்த பயணம் ஏற்படும் என்று நான் அக்கால பயணத்தை எமது நண்பர்களுக்கும் நீங்கள் போதிக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அவர், அந்த தன்மையை நான் உனக்கு அருள்கிறேன், ஆகவே நீ அதனை செயல்படுத்தினால் அது அங்கே வெற்றி கொள்ளப்படும். ஆனால் அதனை பெறுவதற்கு உண்டான நேரம் எதுவென்று எமக்கு அவர் என்னிடம் கூற மறுத்துவிட்டார். இல்லை, அதனை அவர் என்னிடம் கூறவில்லை என்றே கூறலாம். இவ்வாறு அடுத்த நாள் நாங்கள் கிளம்பும் பொழுது அன்று எமக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னை பலவாக பிரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் என்னிலிருந்து வேறொரு தன்மையும் என்னிலிருந்து விடுபட்டதையும், நான் இதனை தாண்டிய காட்சிகளை நான் அன்று முதலே தரிசிக்க ஆரம்பித்து விட்டேன். அவ்வாறு இருக்க நாங்கள் அங்கோர் வாட் ஆலயம் சென்றோம். மிக பிரம்மாண்டம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே எம்மால் அதனை கற்பனை செய்ய இயலவில்லை. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அது. அதனை கற்பனையில் கூட நாம் எண்ணி பார்க்க இயலாது. அங்கே இருக்கும் ஒவ்வொன்றும் மிகவும் நாம் சிந்தனிக்கக்கூட முடியாத அளவாக இருக்கலாம். ஆனால் நான் முதற்படி எடுத்து வைக்கும் பொழுதே எம்மிடம் மிக பெரும் சப்தத்தை நான் உணர்ந்தேன். ஒவ்வொருவரும் அழுகுரல், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அழுகுரல்களை நான் கேட்டேன். மரண ஓலத்தை கேட்டேன். அது எம்மை நடுநடுங்க வைத்தது. அந்த சப்தத்தை கேட்டு நான் சிறிது நேரத்தில் சில காட்சிகளை பார்த்தேன். உடையில்லாமல் மெலிந்த தேகமும் பசியும் கண்களெல்லாம் உள்ளே இழுக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கைகால் இழந்து எண்ணற்ற மக்கள் எல்லாம் அங்கே கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மரண ஓலம் எம்மை நடுநடுங்க வைத்தது. பார்க்கும் இடமெல்லாம் பிரம்மாண்டத்தை விட அந்த மரண ஓலமே கேட்டது. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அணுவும் அங்கே அழுது கொண்டிருப்பதை நான் பார்த்து நான் மிகவும் வேதனை அடைந்தேன். அங்கே உள்ள கட்டடக்கலைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு கொலைக்களம், அது ஒரு போர்க்களம், அது ஒரு மயானம். அங்கே அழுகுரலும் மரண ஓலமும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனை ஆண்ட மன்னனையும் நான் தரிசிக்கின்ற நிலை ஏற்பட்டது. அங்கே கண்ட காட்சி தன்னையே பிரம்மமாக எண்ணி தான் செய்த செயலால் எண்ணற்ற மக்களை அங்கே கொலையும் துன்பமும் கொடுத்து அம்மனிதனை நான் கண்டேன். அவனுடைய சமாதியும் அங்கே இருக்கிறது. நான் அந்த நாட்டிற்கும் அந்த இடத்திற்கும் சென்றதை எண்ணி எண்ணி இன்றும் வருத்தப்படுகிறேன். ஏன் தெரியுமா? பரபிரம்மம் எல்லையில்லாத அன்பும் கருணையும் கொண்டது. எல்லாவற்றுக்கும் உணவளிக்கிறது, எல்லாவற்றையும் அரவணைக்கிறது. அன்பே வடிவான அந்த இறைவனின் பெயரால் இவ்வளவு பெரிய கொடுமையை அவர் செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்றும் அது அந்த பிரம்ம இறைவனால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் அது அழிக்கப்பட்டது, இன்னமும் அது அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை சென்று அதை தரிசித்து வருபவர்களெல்லாம் அந்த பிரம்மாண்டத்தை மட்டுமே காண்கிறார்கள். காரணம், அது மட்டுமே அங்கே வெளியே தெரிகிறது. ஆனால் அதனுடைய ரகசியமும்
அந்த வேதனையும் அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகளெல்லாம் யாரும் அறியா வண்ணம் அது மறைந்தே இருக்கிறது. அந்த அங்கோர்வாட்டில் நான் ஒரு சமாதியை கண்டேன். அதுவும் இறைவனாலே எமக்கு உணர்த்தப்பட்டதாக நான் அறிகிறேன். அதை பிறர் அறிந்தார்களா இல்லையா என்று எமக்கு தெரியவில்லை. அதனோட கொடுமையான மிகவும் பாவப்பட்ட தன்மை இன்றும் அவ்விடத்தை ஆண்டு அதனை அடித்து கொண்டிருக்கிறது. அது மிக பெரும் துன்ப நிலையை பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த மக்களெல்லாம், அதனை சார்ந்தவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டு அழிந்தும் போய் அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் ஒருபோதும் இவ்வுலகில் இனி எங்கு இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத ஒரு நிலைதான் அங்கே நாம் உணர முடிகின்றது. இவ்வாறு இருக்க எனது நண்பரும் இந்த காலப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பி அதற்குண்டான தன்மையும் அங்கே கொடுக்கப்பட்டது. இறைவன் கூறியது போல் உயர்ந்த ஆற்றல் பெற்ற ஒன்று அங்கே வந்தது. அது முற்றிலும் அந்த பழைய காலத்திற்கு இக்கட்டடங்களெல்லாம் கட்டப்பட்ட காலத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு தன்மையாகும். அதனுடன் இவருடைய தன்மை இணைத்தால் அவர் காலப்பயணம் மேற்கொள்ள முடியும். ஆகவே அதனுடைய தன்மையை நீ செயல்படுத்து என்று கூறினார். ஆனால் சிறிது நேரத்தில் அங்கே நிகழ்ந்த மாற்றம் அவருக்கு அது கிட்டாமல் போய்விட்டது. ஒருவேளை அவர் கிட்டி அந்த காலப்பயணம் மேற்கொண்டிருந்தால் அது மிக பெரும் ஆச்சரியத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும். அந்த பயணமானது அவருடைய மனத்தையும் உடலையும் மாற்றியிருக்கும். அவர் மிக உயர்ந்த ஞானம் பெற்றவராகவும் மிகவும் எல்லையில்லாத தன்மை பெற்றவராகவும் அவர் மாறிப்போயிருப்பார். அந்த தன்மை இறைவனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால் அது அங்கே தவறவிடப்பட்டது என்பதுதான் உண்மை. அவரும் அந்த நிலை பெற்றிருந்தால் நான் மிகவும் ஆனந்தப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த நிலை அவருக்கு அங்கே வழங்கப்படாமல் போனது என்பதுதான் உண்மை. இவ்வாறு எமது பயணத்தில் நான் கண்ட மிகவும் அற்புதமான ஒன்றை கூற வேண்டுமென்றால், எமக்கு இவ்வுலகில் பிடித்தமான ஒரு இடம் என்றால் அது நான் மானசரோவரையும் கைலாயத்தையும் நான் கூறுவேன். அங்கே எண்ணற்ற சக்தியும் ஞானமும் பரவி இருக்கிறது. அதனை நான் கண்டு ஆச்சரியமடைந்திருக்கிறேன். இன்னமும் என் மனம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது எமக்கு இன்னும் பேரானந்தத்தையும் பெரும் ஞானத்தையும் அருளிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் கண்டது. ஆனால் இவ்வுலகில் நான் கண்ட மிகவும் கொடூரமான, நான் வெறுக்கக்கூடிய ஒரு மிகவும் பாவப்பட்ட ஒரு பூமி என்றால் அது அங்கோர்வாட் ஆலயமாகத்தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அதனை நான் காணவோ அதை சிந்திக்கவோ என் மனம் விருப்பமில்லை. ஏனெனில் அது பாவப்பட்டது. அங்கே துன்பங்கள் நிறைந்திருக்கிறது. எண்ணற்ற மக்களின் மரண ஓலம் இன்னும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே என்னுடைய தன்மையையும் நான் பட்ட அமானுஷ்யத்தையும் நான் கண்ட காட்சிகளையும் உங்களிடம் நான் இங்கே விளக்கியிருக்கிறேன். ஆம், அணுவில் அணுவாகி பேரண்டமுமாகி என்னை மகாகாளி எம்மை காலப்பயணம் செய்வதை அதற்குண்டான ஆசியும் வழங்கி எம்மை காலப்பயணத்தில் எம்மையும் கூட்டிச் சென்று அதனை காண்பித்தார். அதை நான் உணர்ந்தேன் என்பதை உங்களிடம் கூறுகிறேன்.